ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறேன்? நம்ம என்ன எங்கே போகிறோம்னா பஹ்ரைனில் இருக்க ஒரு அதிசயம் இருக்குது. அந்த அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம். அதான் அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் 400 வருஷமாக ஒரு இடத்துல நல்ல பச்சை பசேல்னு நிற்குது. அதை தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா இவன் ஒரு 400 வருஷமாக ஒரு மரம் நிற்குது, அதை போய் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது. அதாவது நம்ம ஊரில் 500 வருஷம் 1000 வருஷமாக கூட ஒரு மரம் நிற்கிது, இல்லைன்னு இல்லை. அது ஏன்னா இயற்கை அதுக்கு நல்லா ஒத்துழைக்குது. மழை பெய்யுது, தண்ணி வசதி, எல்லா வசதியும் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பஹ்ரைனை பொறுத்தவரை பஹ்ரைனோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னா 765.3 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான். அதில் வந்து 1.4 புள்ளி மட்டும்தான் காடு மரங்கள் உள்ள இடங்களாக இருக்குது. பாக்கி மெஜாரிட்டி 92% ஃபுல்லாகவே டெசர்ட் ஏரியா, அதாவது ஃபுல் பாலைவனம் தான். இங்கே வந்து மழையோ தண்ணிக்குள்ளே எந்த சாத்தியமும் கிடையாது. அதாவது ஃபுல்லாக பாலம் கண்ணுக்கட்டு தூரம் வர எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் ஒரு மரம் 400 வருஷமாக அதுவும் பச்சை பசேல்னு ஒரு பெரிய மரம் நிற்குதுன்னு அது அதிசயம் தானே. இப்போ நம்ம ஊரில் ஒரு 3 மாதம் மழை இல்லைன்னு என்ன ஆகுன்னு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் இங்கே வந்து அது ஒரு அதிசயம். இங்கே பஹ்ரைனில் வந்து ஒரு இயற்கை அதிசயம் கூட சொல்லுவாங்க. அதுக்கு தான் ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது இங்கே அதாவது பஹ்ரைனில் சுற்றி பார்க்க யார் வந்தாலும் இதை வந்து யாருமே தவற விட மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நான் இதுவரை பார்த்ததில்ல. இப்போ நான் பார்க்க போகிறேன். அதுக்கு பார்க்க போகிறது நான் மட்டும் போல, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு கூட நண்பர்கள் எல்லாம். இப்போ பாருங்கள், என் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை முதல்ல நான் இருக்கல, இப்போ தான் அலீம், அடுத்தது இவங்க வந்து பாபு, ஏன்னா ஸ்வைப் நான் அதுக்கு பின்னாடி இருக்கான்ல அவர் பேர் வந்து மோபின். அடுத்து இங்கே ஒருத்தன் இருக்கான்ல அவன் வந்து ரைஸ். அடுத்து நம்ம டிரைவரு ரசீது பாய். இப்போ இவங்களுக்கு கூட தான் நம்ம இன்னைக்கு அங்கே அந்த மரத்தை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப். நம்ம வந்துட்டோம் பாருங்கள். போகும்போது வரும்போது நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப் விசிட்டு அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கு. நம்ம இன்னும் மரத்தை பார்க்க போகலாம். ட்ரீ ஆஃப் லைஃப் விசிட்டர் சென்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம இனி மேலே போவோம். இது வந்து தரையில் இருந்து 32 அடி உயரத்தில் இருக்க ஒரு மணல் மேட்டுக்கு மேலே தான் அந்த மரம் இருக்குது. நம்ம இப்போ அந்த மணல் மேட்டுக்கு மேலே ஏறி போயிட்டு தான் இருக்கோம். பார்க்குறீங்களா, இதுதான் 400 வருஷம் பழமையான மரம். அதாவது சுற்றி பாருங்கள், அவ்வளோ பாலைவனம் தான். எதுவுமே கண்ணுக்கட்டு தூரம் வர ஒரு புல் கூட கிடையாது. இந்த ஒரு மரம் மட்டும் பச்சை பசேல்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மரம் இவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். இதனால தான் இதை இங்கே இயற்கை அதிசயம்னு சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம இப்போ ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள். அப்படியே நமக்கு மரத்தை உள்ளேயும் போய் பார்க்கலாம் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பச்சை பசேல் நிற்குதுன்னா உண்மையிலே பெரிய விஷயந்தான். அதை பார்க்குறது எவ்வளோ மக்கள் பாருங்கள். இன்னும் பப்ளிக் வேறு கூடுதலாக இருக்குது. நம்ம என்ன அப்படியே உள்ளே போவோம். மரம்னா பெரிய மரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு நான் நினைக்கல. போவோம் பாருங்கள். இன்னும் பப்ளிக் வேறு இவ்வளோ கூடுதல். இன்னும் பஹ்ரைனில் விசிட் பண்ண ஆட்கள் எல்லோரும் இந்த இதையும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஏன் சொன்னாங்க, இது இங்கே பாருங்கள் ஃபுல் அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி ஆட்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஆளாக இருக்குது. வரதெல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பாலைவனத்தில் இந்த மரம் எப்படி உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. அதனால தான் இதை பெரிய அதிசயமாட்டு இவ்வளோ ஃபாரினர்ஸு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மரத்தோட வேர் வந்து 50 மீட்டர் ஆழத்தில் இருக்குதுன்னு சொல்லாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அது நீரை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு சொல்லாங்க. ஆனால் இங்கே 50 மீட்டர் ஆழத்தில் இருந்தால் நீர் வருமா என்னமோ வேணும், வரவளோ பெட்ரோல் வருமா இருக்கும் என்னமோ தெரியலை சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கி, இது இந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து உயிர் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியல. அதேபோல் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது இங்கே பக்கத்தில் இருந்து 500 வருஷத்துக்கு பழமையான இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் கிடச்சதாகவும், அதனால் இங்கே பழைய காலங்களில் இது சோலைகளாக இருந்திருக்கலாம், மக்கள் வசித்து வந்த பகுதிகளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது இங்கே அரபிகள் என்ன பண்ணுறாங்க, விவிலியன் காலத்துலலாம் இது ஏதேனும் தோட்டமாக இருந்ததாகவும், அதேபோல் இங்கே ஆதாம் ஏவாள் இவர்கள் இங்கே நடந்து போனதாகவும், தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டதாகவும் அப்படியெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் இந்த அளவுக்கு உண்மைன்னு எல்லாம் நமக்கு தெரியலை. அதுபோல் இந்த மரம் எல்லாம் படம் எல்லாம் சினிமாலாம் எடுத்திருக்காங்க. இது 1991 வருஷம் வந்த எல்லை ஸ்டோரி அப்படின்னு உள்ள ஒரு படத்தில் அந்த மார்க்கோவுக்கு அவர் சொல்லியிருப்பார், இது பூமியில் உள்ள விசித்திரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் இது வேர்ல்டு லெவலில் இது ஒரு ஃபேமஸ் தான். அதனால் இங்கே வரக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாம் யார் வந்தாலும் இதை பார்க்காம போக மாட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலும் இது பப்ளிக் வரக்கூடிய பப்ளிக்களெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான்.
ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் தானே. அதனால் பஹ்ரைனில் வரக்கூடிய டூரிஸ்ட்டு எல்லோரும் இதை வந்து பார்த்துக்கிட்டு தான் போவாங்க. அது உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, அந்த பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது 65,000 முதல் 70,000 ஆட்கள் வர பார்த்துட்டு போகிறதாட்டு கணக்கெடுப்பு சொல்லுது. அதனால் நீங்களும் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்து பார்த்து பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம், அது பாருங்கள், அது ஒரு பேடு விழுந்தது போல் இருக்குது. என்ன இருந்தாலும் பழைய மரம் தானே, 400 வருஷமாக இது நிற்குதுன்னு இல்லாத பெரிய விஷயம். அதுலேயும் இந்த மரம் வந்து வன்னி மரமாகும். அதில் இந்த வன்னி மரத்தில் உள்ள மஞ்சள் கலர் பிசின் இருக்குல்ல, அந்த பிசினில் வந்து இவங்க மெழுகுவர்த்தி செய்வாங்க. அதில் நறுமண பொருட்கள் அப்படி நிறைய அந்த வாசனை பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த மரமும் மக்கள் பயன்படவும் செய்யுது. அப்படியே நீ மரத்தை பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ பெரிய கிளைகளாக இருக்குது. இலைகளே பெரிய பெரிய மரத்துக்கு அளவு இருக்குது, அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. அதில் இந்த மரம் இவ்வளோ இதுலையும் பச்சை பசலாக நிற்குதுன்னு இல்லது பெரிய விஷயந்தான். பாருங்கள், இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு இல்லைதுன்னா பஹ்ரைனில், அதாவது பஹ்ரைனில் இருக்க உயரமான இடம், அதாவது ஜபல் துர்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதில் இருந்து இங்கே 2 கிலோமீட்டர் தான். அதே போல் நீங்கள் மனாமாலேருந்து வரணும்னு இல்லைன்னா 40 கிலோமீட்டர் ஆகும். அதுபோல் நீங்கள் பஹ்ரைனில் எப்போ வந்தாலும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதுங்க, வந்து பாருங்கள். அதாவது 400 வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக எதுவும் பாலைவனம் தான். இங்கே கண்ணுக்கட்டு பாருங்கள், காடு தரேன். அதாவது இந்த இடத்துல ஒரு மரம் 400 வருஷம் நிற்குதுன்னா உண்மையிலே இது அதிசயம் தான். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதில் இங்கே வந்து பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 65,000 ஆட்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ உங்களை இந்த பப்ளிக்கை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பப்ளிக் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கிளம்ப போகிறேன். இனி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.